தேர்ட் பாயிண்ட் அப்படின்றது உங்க வெயிட்ட வந்து வெயிட் மிஷின் வாங்கிக்கோங்க. வெயிட் லாஸ்ல ரொம்ப முக்கியம் வெயிட் மிஷினும் இன்ச் டேப். அதே மாதிரி ஒரு நோட்டு போட்டு உங்களோட வெயிட் என்ன, ஹிப், வெஸ்ட், மெயினா நீங்க பண்ண வேண்டிய ஒண்ணு அப்படின்றது பிரஸ்ட் சைஸ், வெஸ்ட் சைஸ், ஹிப் சைஸ். வெஸ்ட் எப்படி பாக்கணும்க்கா, ஹிப் எப்படி பாக்கணும்கான்றீங்க. இதுதான் தொப்புள் பாயிண்ட் அப்படின்னா தொப்புல இருந்து ஒரு 4 இன்ச் கை வரல இப்படி மேல வைங்க. இந்த இடம் தான் வந்து வெஸ்ட். இப்ப இங்க தொப்புள் இருக்கா, தொப்புல இருந்து 4 பாயிண்ட் கீழே வச்சீங்க. இந்த இடம் வந்து ஹிப். சோ வெஸ்டும் ஹிப்புக்கும் மாறும். மேல இருக்கிறது வந்து வெஸ்ட், கீழே இருக்கிறது வந்து ஹிப். இதை அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா உங்க தொப்புல கரெக்டா அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. தொப்புள் அப்படின்றது லேடிஸ்க்கு 30 இன்ச் தான் இருக்கணும். இல்லன்னா உங்க வீட்டுல ஒரு கயர் எடுத்து அளந்து வச்சுக்கோங்க. நாளாக கயரோட அளவு சுருங்கிக்கிட்டே வரணும் அப்படின்னு திங்க் பண்ணி எதையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. மெயினா வெயிட் டெய்லி பார்க்க முடியலக்கா அப்படின்றவங்க நீங்க வீக்லி ஒன்ஸ் கூட பார்க்கலாம். ஒரு சிலருக்கு மந்த்லி ஒன்ஸ் தான் வந்து 1 இன்ச் 2 இன்ச் குறையும். சோ ஃபேட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து டோன் ஆகிறதும் ஸ்லோவான இன்ச் லாஸ் தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுட்டு மாசத்துக்கு ஒரு தடவை டிஃபரன்ஸ் தெரியுதான்னு மட்டும் பாருங்க. டெய்லி இன்ச் டேப் வச்சு அளக்கணும்னு அவசியம் கிடையாது.